ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான தி ட்ரையல் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லருங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோனுடைய பேர் ரூபா, இவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அஜய் அப்படின்ற ஒரு நபரை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக அமையுதுங்க. ஏன்னா ஒரு பைத்தியக்காரனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் பகலில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான், ராத்திரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான், நினச்ச நேரம் கோவப்படுறான், நினச்ச நேரம் அன்பாக பேசுகிறான். இவங்களோட வாழ்கிறதே தினம் தினம் கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறான். செத்தவன் சும்மா சாகலைங்க, சூசைட் நோட்ல எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போயிடுறான். ஹீரோயின் தான் கில்லர் அப்படின்னு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி இன்ட்ரோகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா பல உண்மைகள் வெளியே வருதுங்க. அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேர் ரூபா, இவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க. இப்போ ஹீரோனுடைய கணவர் வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டோடைய டெரஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இருந்திருக்கிறாரு. ஹீரோனும் ரெடியாகி அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் பார்த்தா ஹீரோனுடைய கணவர் அஜய் அந்த இடத்த ஃபுல்லாகவே பக்காவாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காருங்க. ஏன்னா இன்னைக்கு இவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல, கண்மூடி திறக்கிறதுக்குள்ளேயே போயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா ஆனிவர்சரியும் நம்ம சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு ஹீரோனுடைய கணவரும் பேசிட்டு ரெண்டு பேரும் ஒயினெல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய கணவர், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இடத்துல நிப்பாட்டுறாருங்க. கண்ணை முடிக்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு அஜய் அப்படிங்கும்போது, கண்ணை மூடு அப்போதான் நான் சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோனு கண்ணை முடிக்கிறாங்க. அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் அஜய் காணோம். அஜய் எங்கே போனீங்க அஜய், சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எங்கே போனீங்க அஜய் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் தேடுறாங்க. அப்போ க்ரௌட் எல்லோருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. என்னடா மாடியிலிருந்து எட்டி பார்த்தா ஹீரோனுடைய கணவர் கீழே விழுந்து இறந்து போயிருந்திருக்கிறாருங்க. அதை பார்த்து ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணையில நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த விஷயத்தை வந்து சொல்றாங்க ஸ்டேட்மெண்டா. அதை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் நோட் பண்ணிக்கிறாரு. அதாவது ஹீரோனுடைய கணவர் ஹீரோனுக்கு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்றேன் அப்படின்ற பேர்ல முயற்சி பண்ணும்போது பைப்பு தடுக்கி விட்டு எதிர்பாராத விதமா கீழே விழுந்து விபத்தின் மூலமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு இந்த கேஸே க்ளோஸ் ஆயிருதுங்க. அங்க கட் பண்ணா ராஜீவ் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. இவர் லீவை முடிச்சுட்டு இப்பதாங்க ஜாயின் பண்றாரு. பெண்டிங் ஒர்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணணும், நீங்க சைன் போட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிரு சார் அப்படின்னு சொல்ல, சரி ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் பார்த்தா டேபிளில் ஒரு கவர் இருக்கு. அந்த கவர் இன்னும் பிரிக்கவே இல்லை. உடனே ஃபோனை போட்டு, இது என்ன கவர், எதுக்கு என் டேபிளில் இருக்கு அப்படின்னு கேட்க, இது கோர்ட்ல இருந்து டைரக்டா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி வந்த கவர் சார், அதனால தான் நாங்கள் யாரும் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ராஜீவ் அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ஃபோட்டோவும் லெட்டரும் இருக்குதுங்க. அதை பார்த்து ராஜீவ் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ரீசெண்டாக ஹீரோனுடைய கணவர் மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போனார் இல்லையா, அது விபத்து கிடையாது, அது கொலைன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. ஸோ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியலங்க. ஹீரோனோட வீட்டு கதவை ரொம்ப நேரமா தட்டுறாங்க. யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இல்ல. டோர் ஓபன் பண்ணி பார்த்தா டோர் ஓபன்ல தாங்க இருக்கு. உள்ள வந்து பார்த்தா ஏகப்பட்ட போட்டோ ஃப்ரேம்ஸ். அதுல ஒரு போட்டோல ஹீரோயின் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்காங்க. அப்பதான் ராஜீவுக்கு தெரியுது இறந்தவரோட மனைவி ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்ட்டு. அப்படியே வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க மாடியில இருந்து நம்ம ஹீரோயின் கையில ஒயினோட டான்ஸ் ஆடிக்கிட்டே கீழே இறங்கி வராங்க. டக்குன்னு ராஜீவ் பார்த்ததும் ஷாக் ஆயிடுறாங்க. ராஜீவும் கேட்கிறாரு, கணவர் இறந்து 2 வாரம் கூட ஆகல, ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க போலயே அப்படிங்கும் போது, ஹலோ மிஸ்டர், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு கேட்க, உங்களுடைய கணவரோட கொலை வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னுடைய கணவர் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு, அவர் விபத்துல தான் இறந்து போனாரு, கேஸே க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்க, கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டுறாருங்க. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பையனை பப்ல வச்சு ஹக் பண்ணிட்டு நிக்கிற மாதிரியான ஒரு போட்டோங்க. ஸோ இந்த போட்டோவை யாரோ ஒருத்தங்க பார்த்து கோர்ட் மூலமா வந்து இந்த வழக்கை ரீஓபன் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டு இருந்திருக்காங்க. அதன் மூலமா தான் ராஜீவுக்கு இந்த வழக்கு வந்திருக்கு. இந்த வழக்கை ரீஓபன் பண்ணி இருந்திருக்கிறாரு. இப்போ ஹீரோனை கூட்டிட்டு போய் இன்ட்ரோகேஷன் ரூம்ல உட்கார வச்சு, எதுக்காக உங்க புருஷனை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, நான் எதுக்காக என் புருஷனை கொலை பண்ணணும், நான் என் புருஷனை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி ரொம்ப கட் அண்ட் ரைட்டா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன நடந்ததுன்றத டீட்டெயிலா சொல்லுங்க அப்படிங்கும்போது, அதான் ஸ்டேட்மெண்ட்லயே எல்லாமே சொல்லிட்டேனே, என் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க படிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோன் ராஜீவை எதிர்த்து தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோனும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுனால அவங்களுடைய கெத்தை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்னும் எனக்கு பதில் சொல்லல, கோர்ட்டுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜீவ் சொன்னதுக்கு அப்புறம் டீட்டெயிலா என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய பேரு ரூபா, இவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். வழக்கம் போல இவங்க டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனுடைய கணவர் அஜய் கிட்ட இருந்து கால் வருதுங்க. இன்னைக்கு நம்மளுடைய வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், நம்ம வீட்டுக்கு வராம நான் சொல்ற அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோனும் போய் ரெடி ஆயிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஸோ அங்கே போன உடனே நம்ம அஜய் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பொக்கே எல்லாம் கொடுத்து செலிப்ரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்க, கண்ணை மூடு நான்
சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாரு. கண்ணை திறந்து பார்க்கும்போது அவரை காணோம். ஆனா கிரௌட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் கேட்டிருக்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி மாடியில இருந்து கீழே எட்டி பார்த்தா ஹீரோனுடைய கணவர் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருந்திருக்காரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய பைப்பு தடுக்கி விட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இதைத்தான் வந்து ஸ்டேட்மெண்ட்லயுமே வந்து சொல்லி இருந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ராஜுவோட விசாரணைக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஒத்துழைக்கவே மாட்டேன்றாங்க. இதனால ராஜு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நீங்க ஒரு பொண்ணு அப்படின்றத தாண்டி நீங்களும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இன்வெஸ்டிகேஷன்னா எப்படி கோஆபரேட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கோஆபரேட் பண்ணலனா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஒழுங்கா கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீங்க என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ராஜு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அண்ட் நம்ம ஹீரோயின் பதில் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுடைய பர்சனல் டீட்டெயிலை பத்தி கேட்கும்போது ஹீரோனுக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கிறாரு. இந்த ஊர்ல இல்ல, வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோனுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அவரு கூடயே வந்து இருக்க சொல்லி இருந்திருக்காரு. ஆனா எனக்கு தனியா இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் எங்கேயும் போகாம இங்கேயே இருந்துட்டாங்க. அண்ட் நம்ம அஜயோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா அவங்க வீட்டில் அம்மா அப்பா கசின் நிறைய பேர் இருக்காங்க. கணவர் இறந்ததோட சரி அவங்க கூடயும் கான்டாக்ட் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இந்த வழக்கை யார் ரீஓபன் பண்ண சொன்னது, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அஜய் இறந்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த வகையில அஜயோட கசின், அந்த பொண்ணோட பேர் அபின்னு வச்சுப்போம், அவளும் ஹீரோனுக்கு பக்கபலமா இருந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டா. வீட்டுக்கு போயிட்டு வழக்கம் போல லேப்டாப் எடுத்து வச்சு சாட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு போட்டோ வருது. அது அந்த பொண்ணு பப்ல எடுத்த போட்டோங்க. பேக் சைடில் நம்ம ஹீரோன்னு ஒரு பையனை ஹக் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி கேப்சர் ஆயிருந்திருக்குது. அதை பார்த்ததும் அந்த பொண்ணு இது உன்னோட அண்ணி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அண்ணி மாதிரியே உருவமைப்பு கொண்ட ஒரு பொண்ணு, அது அண்ணியா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அபி ஃபோனை கட் பண்ணிடுறா. ஆனால் அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்குது, ஒருவேளை இது அண்ணியா இருக்குமோ, கண்டிப்பாக இது அண்ணி தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது அன்னிக்கு ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. ரீசெண்டாக அண்ணன் மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிருந்திருக்காரு. மேபி அண்ணி அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அண்ணா ஏதாவது கேள்வி கேட்டு இவங்க மாடியிலிருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஆங்கிளில் இந்த அபி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறா. இவளுக்கு தூக்கமே வர மாட்டேதுங்க. அதனால என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி அண்ணா வீட்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறா. இந்த மாதிரி என்னோட புக் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அது எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் எடுத்துக்க, ஏதாவது உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இதை கரெக்டான வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம அபி என்ன பண்ணியிருக்கிறான்னா, அஜயோட ரூமை ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறா. அதன் மூலமாக இவளுக்கு ஒரு டைரி கிடச்சிருந்துருக்குது. அந்த டைரியில் நம்ம ஹீரோயின் அஜய் என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே அவர் தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. அஜயோட பர்சனல் டைரி, ஹீரோயின் பப்ல இருந்த ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே வச்சு தான் அஜயோட ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வருதுங்க. இப்போ அந்த டைரியில் இருக்கக்கூடிய விஷயத்த ராஜி படிக்க ஆரம்பிக்கிறாரு. முறையாக அஜய் ஹீரோனை பொண்ணு பார்க்கறதுக்கு வரும்போது ஹீரோனை பார்த்த உடனே அஜய்க்கு பிடிச்சி போயிருச்சுங்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்றதும் அவருக்கு தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோனே பார்த்தீங்கன்னா ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க. அது ஹீரோனுடைய அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இது நடந்துச்சு அப்படின்றதையும் அவர் எழுதி வச்சிருக்காரு. அப்போ அஜய் கல்யாணம் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா, ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோனை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருந்தது, நான் விருப்பப்பட்டு தான் அஜயை கல்யாணம் பண்ணேன், அஜய்க்கு தான் வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவர் தான் அம்மா அப்பாவுடைய ஃபோர்ஸ்னால கல்யாணம் பண்ணாரு, அவர் பொய் சொல்கிறாரு, அப்படியே மாற்றியே எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. மேலும் அந்த டைரியை படிக்க ஆரம்பிச்சா இன்னும் சில விஷயங்கள் தெரிய வருதுங்க. அஜய் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அஜயோட ஃப்ரெண்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் என்ன நடந்தது அப்படின்றத அஜய் சொல்கிறாருங்க. ஹீரோயின் ப்ரெக்னென்ட்டாக இருந்திருக்காங்க. அஜய் சந்தோஷப்பட்டிருந்திருக்காரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரில் சைன் போட சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் அஜய் வந்து கேள்வி கேட்டிருந்திருக்கிறாரு. இங்கே பாரு, எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நீ சைன் போர்டு போடாமல் போ, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நீ போட்டால் சுமூகமாக வேலை முடிஞ்சிடும், இல்லாட்டி எனக்கு எப்படி சைன் போடணும்லாம் தெரியும், நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி தினம் அஜயை மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததா வந்து அஜய் டைரியில் எழுதியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அஜய்க்கு ஆண்மையே இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டும் அந்த டைரியில் இருந்திருக்குது. இவருக்கு ஆண்மையே இல்லை அப்படின்னா அப்படி இருக்கும்போது எப்படி அஜயோட மனைவி பிரெக்னென்ட் ஆனாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஆனால் அஜயோட ஸ்டாண்ட் என்னவா இருந்திருக்குன்னா, அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்கிறத தானே நம்ம விரும்பணும், அதனால நான் அவள் சந்தோஷத்தை தான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அஜய் நம்ம ஹீரோனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் ஆனால் ஹீரோன் அஜயை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததாகவும் டைரியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஹீரோன் வந்து அதுக்கு மறுக்கிறாங்க. இது அப்பட்டமான பொய், அவர் வேணுனே என்னை பற்றி நெகட்டிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. உண்மை சொல்லணும்னா இந்த டைரியே ஃபேக் தான். ஏன்னா இந்த உலகத்தில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தங்க தன்னுடைய வழிகளை தான் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, யார்ட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. 2வது டைப்பு ஸ்டேட்டஸில் போட்டு பப்ளிக்காக டாக்ஸிக்காக எது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டைரி எழுதுகிற காலகட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த காலத்தில் யார் டைரியெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறா? அப்படி என்னுடைய புருஷன் டைரி எழுதுகிற ஆளாக இருந்திருந்தா என்னுடைய புருஷன்
புருஷனுக்கு 35 வயசு ஆகுது, இன்னாரும் ஒரு 15 டைரி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. எங்க அந்த டைரி எல்லாம் ஒண்ணுதானே உங்ககிட்ட கிடைச்சது, இந்த டைரி உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இந்த டைரியிலேயே கிடைக்கும் அப்படின்ட்டு ராஜீவ் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஹீரோனுக்கு பர்த்டேங்க. ஆனா அன்னைக்கு நம்ம ஹீரோன் டியூட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஜொல்ல கிஃப்ட் பண்றாருங்க. அதுக்கு ஹீரோயின் அஜயை பிடிச்சி கண்டபடி கத்தி விட்டுறாங்க. அறிவு இருக்கா, மண்டையில மூளை இருக்கா உனக்கு, நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கிறது இல்லைன்னு உனக்கு தெரியாதா, இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அஜயோட அப்பா கால் பண்ணி விஷ் பண்ணணும்னு சொல்றாரு. என்னோட அப்பா கிட்ட கொஞ்சம் சாஃப்டா பேசேன் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் அவங்க அப்பா கிட்டே வந்து கண்டபடி கத்தி விட்டுருக்காங்க. உங்க பையனை ஒழுங்கா வளர்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து அஜய்க்கு மன உளைச்சலை கிரியேட் பண்ணுது. பிரசன்ட்ல அஜயோட அப்பாவை கூப்பிட்டு அன்னைக்கு உங்க மருமக இப்படிதான் உங்ககிட்ட போன்ல பேசினாலா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ஸோ இந்த டைரியில இருக்கிறது உண்மை அப்படின்றது தெரிய வருது. ஆனா ஹீரோயின் வந்து இந்த விஷயம் உண்மைதான், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுட்டு பேசுங்க. அன்னைக்கு என்னோடைய அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன், நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால என்னோட சம்பளத்தை அப்படியே என்னோட அப்பா ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்திட்டு அஜயோட சம்பளத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா பர்த்டேன்னு சொல்லிட்டு இவர் போய் ஜொல் வாங்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கிறோம், இவர் எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ட்டு தான் அன்னைக்கு கோவத்தில் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் விளக்கம் கொடுக்குறாங்க. மேற்கொண்டு ராஜீவ் அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதன்படி அஜய் ஹீரோனுடைய மென்டல் டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு சைக்காலஜி டாக்டரை மீட் பண்ண போனதா போட்டிருக்காருங்க. அந்த டாக்டர் கிட்ட நீங்க என்னோட பர்சனல் டீட்டெயிலை யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதி அளிச்சிங்கன்னா நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. நீங்க கவலையே பட வேண்டாம், இங்க வர பேஷண்டோட டீட்டெயில்ஸ் அந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு உறுதி அளிக்கிறாருங்க. அதை தொடர்ந்து அஜய் வந்து இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததா வந்து தெரிய வருது. எவ்வளவு நாள் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பிரசன்ட்ல கேட்க, அவர் ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்டவே இல்லைங்க, சாவர வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து மறுக்கிறாங்க. அவர் சைக்காலஜி டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த விஷயமே எனக்கு தெரியாது, அப்படியே அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா கூட அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த டேப்லெட்லாம் அவர் எடுத்திருந்திருக்காரு அப்படின்னு வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே வரலையே அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜீவுக்கே செம்ம ஷாக்கா இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை சைக்காலஜி டாக்டர் கிட்ட காட்டும் போது சைக்காலஜி டாக்டர் என்ன சொல்றாருன்னா, மேபி நான் கொடுத்த டேப்லெட் எல்லாம் ஒரு சாப்பிடாம இருந்திருக்கலாம், சாப்பிட விடாம யாராச்சும் தடுத்து இருந்திருக்கலாம், இல்ல மாத்தி கூட வச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராஜீவுக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. இப்ப ராஜீவ் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, உங்க அபார்ட்மெண்ட்ல செலிப்ரேட் பண்றதை விட்டு போட்டு நீங்க வேற ஒரு ஏரியால போய் வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல செலிப்ரேட் பண்றதுக்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என் புருஷன் ஃபோன் பண்ணி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வர சொன்னாரு, அதனால நான் கிளம்பி போனேன், ஸோ போன இடத்துல இந்த மாதிரி விபத்து நடந்து அவர் இறந்து போயிட்டாரு, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்போ நம்ம ராஜீவ் கேட்கிறாரு, சரி என்னைக்காவது ஒரு நாள் உங்க கணவனை போட்டு தள்ளணும்னு நினைச்சிருக்கீங்களா, யாராவது கிட்ட உங்க கணவனை போட்டு தள்ளணும் போல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படியெல்லாம் நான் பண்ணதே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. போய் சொல்லாதீங்க, நான் திரும்பவும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு ஹீரோயின் ஸ்ட்ராங்காக சொல்றாங்க. ஆனால் ஹீரோயின் சொன்னதுக்கான ஆதாரத்தை நம்ம ராஜீவ் டேபிள் மேலே வைக்கிறாருங்க. ஆக்சுவலாக அஜயோட மொபைலில் ஒரு ரெக்கார்டு இருந்திருக்குது. அந்த ரெக்கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி என் புருஷன் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னால் அவங்க கூட வாழ முடியல, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவனை போட்டு தள்ள போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்கிறாங்க. ஆனால் அஜய் பார்த்தீங்கன்னா தூங்காமல் அதை மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்கிறாரு. அந்த ரெக்கார்டட் எவிடன்ஸ் வந்து ஃபோன்லேயே இருந்திருக்கு, அதை போலீஸ்காரங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. இதை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, என் புருஷன் நான் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அது வந்து கொலை பண்ணணுன்ற நோக்கத்தில் வந்து சொன்னது கிடையாது, யதார்த்தமாக சொன்னது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராஜீவ் சொல்கிறாரு, இப்போ வரைக்கும் டைரியில் இருக்கக்கூடிய அஜயோட வெர்ஷனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்குன்னு ஒரு வெர்ஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த வெர்ஷன் படி என்ன நடந்ததுன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அஜய் ஹீரோனை பொண்ணு பார்க்க வரும்போது இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குதுங்க. அஜய்க்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஆனால் டைரியில் ஹீரோனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அஜய் எதிர்பார்த்த பொண்ணு எந்த மாதிரி அப்படின்னா, கல்யாண பொண்ணி அந்த பொண்ணு வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பொண்ணை தான் எதிர்பார்த்துருக்காரு. பட் ஹீரோயின் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் விமனாக இருக்கிறது வந்து அஜய்க்கு பிடிக்கல. அதனால எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்க, ஏதோ அம்மா அப்பா கேட்டாங்கன்றனால தான் பார்க்க வந்தேன்னு ஹீரோன்ட்டே சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஹீரோனு வழக்கம் போல டியூட்டி பார்க்குறேன்ட்டு போயிட்டாங்க. ராத்திரி வீட்டுக்கு வந்து தன்னுடைய அப்பாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விடுங்கப்பா, ஒரு சம்பந்தம் தானே போச்சு, இன்னொரு சம்பந்தத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்ட்டு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்க, அந்த பையன் தான்ப்பா ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னு சொல்ல, சரின்னு ஹீரோனு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முதலே ஒரு ரூமில் வச்சு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பொண்ணு பார்க்க வரும்போது எனக்கு பிடிக்கல, நீங்கள் அதுக்கப்புறம் ஏன் ஓகே சொன்னீங்க அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு என்னோட அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. ஹீரோனு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாக்காக கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே விருப்பத்தின் பேரில் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. தன்னோட கணவரை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அதாவது ராத்திரி கணவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார், கணவருக்கு நம்ம கைப்பட சமைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசையாக சமைச்சிருந்திருக்கிறாங்க. ஆனால் கணவர் வேலையை முடிச்சுட்டு
வந்த உடனே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாரு. ஒரு வாய் சாப்பிடுங்க, உங்களுக்காக தான் ஆசாசியாக பண்ண அப்படிங்கும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருந்திருக்கிறாரு. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே தூங்கி இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் ஹீரோனுடைய கணவரை காணும். எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வெளியே வந்து பார்த்தா ஹீரோனுடைய கணவர், நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக வந்தேன்யா, நீ கோச்சிருப்பேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால காலையில் நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன், டக்குன்னு போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாருங்க. அப்புறம் ஈவினிங் நீ ரெடியாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிருந்திருக்கிறாரு. ஒரு 2-3 மணி நேரமாக நம்ம ஹீரோயின் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. கணவர் வரவே இல்லை. அப்புறம் லேட்டாக வீட்டுக்கு வராரு. ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஃபங்க்ஷனில் இருந்து தான் வரேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போய் படுத்து தூங்கி இருக்கிறாருங்க. ஹீரோயினை சேர்த்துக்க மாட்டேன்றாரு. அப்புறம் நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோயின் பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற சந்தோஷமான செய்தியை சொல்ல ஹீரோனுடைய கணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருக்கிறாரு. ஈவினிங் சீக்கிரமா நீ டியூட்டியை முடிச்சுட்டு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு கணவர் சொல்லியிருக்காருங்க. ஹீரோனும் சொன்ன மாதிரியே அவங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கணவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா கணவர் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. டேபிளில் ஒரு பேப்பர் இருக்குது. என்ன பேப்பர் இது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, பார்த்தா அபார்ஷன் பேப்பருங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த குழந்தை வேண்டான்னு தோணுது, அதனால அபார்ட் பண்ணிடலாம், சைன் போடு, நான் சைன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, குழந்தை வேணானா முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துருக்கலாம். இப்போ வந்து குழந்தைய அபார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு குழந்தை வேண்டாம், அபார்ட் பண்ணி ஆகணும், சைன் போட்டதுனா போடு, இல்லாட்டி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கணவர் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிருந்திருக்கிறாருங்க. இதைத்தான் ஆப்போசிட்டாக ஹீரோயின் பண்ண மாதிரி டைரியில் எழுதி வச்சிருந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு நான் சொல்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோனு ரெடியாக அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட வச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா இவர் அந்த செவுத்தோடைய திண்டு மேலே நின்றுக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி குதிச்சிருந்திருக்கிறாருங்க. ஸோ இவர் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுக்கான ஆதாரம் இவர் வீட்டில் ஹீரோயின் தான் என்னோட தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு லெட்டரையும் எழுதி வச்சிருந்திருக்கிறாரு. ஏன் இந்த லெட்டரை இது வரைக்கும் எங்ககிட்ட காட்டவே இல்லை, ஏன் மறைச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் ஏன் உங்களை இப்படி ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு யார்ட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ராஜீவ் கேள்வி எழுப்புறாரு. என்னை என்ன பண்ண சொல்றீங்க, நான் சாதாரண ஒரு பொண்ணு கிடையாது, சாதாரண பொண்ணா இருந்தால் நான் எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லி இருந்திருக்கலாம், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் தைரியமான ஒரு ஆளு, எனக்கே பேர்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு நான் வெளியே வந்து சொன்னேன்னா மற்ற பொண்ணுங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சூசைட் லெட்டரை நான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்கவே இல்லை. கொடுக்காதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா தப்பும் நான் பண்ண மாதிரி என்னை பற்றி நெகட்டிவாக அதில் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ போலீஸ்காரங்க நான் தான் பிளான் பண்ணி கொண்டேன்னு நினைப்பாங்க, அதனால தான் அந்த எவிடன்ஸை மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிற மாதிரி மென்டலி ஹீரோயினோட கணவருக்கு ஏதாவது பாதிப்பு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய மாமனாரை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது, ஆமாங்க, சின்ன வயசில் அஜய்க்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் என் பையன் மனநல பாதிக்கப்பட்டுட்டான், யார்கிட்டையும் எதுவும் பேசுறதில்ல, விளையாடுறதுல ஆக்டிவாகவே இருக்கிறதில்ல, அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் வீட்டில் டிவி வாங்கணும், அந்த டிவியை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என்னோட மனைவிக்கும் சண்டை. அப்போது சும்மா யதார்த்தமாக வந்து என் பையன்ட்ட எங்கப்பா இந்த டிவியை வைக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு பட்டுன்னு அவன் பதில் சொல்கிறான். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, இவன் ஆக்டிவாக இல்லை, ஆனால் இவனோட மைண்டுக்குள்ளே டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் ஃபேமிலியில் என்ன பஞ்சாயத்து வந்தாலும் சரி இவனை கூட்டிகிட்டு போய் இன்வால்வ் பண்ணி விட்டுருவோம், இந்த மாதிரி நீ டிசிஷன் மேக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டிசிஷன் மேக் பண்ணுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகிட்டான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவன் நார்மல் லைஃபுக்கே வந்தான். பட் இது சின்ன வயசில் நடந்தது, இப்போ அவன் நார்மலாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய மாமனார் சொல்கிறாரு. ஹீரோயின் தான் அந்த தற்கொலை கடிதத்தை படிச்சுட்டாங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக அந்த தற்கொலை கடிதத்தை பற்றி தன்னோட கணவர்கிட்ட கேட்டிருந்திருப்பாங்க. அதை பற்றி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து நம்ம ஹீரோயின் கொடுக்கவே இல்லை. அண்ட் அந்த கடிதத்தை பற்றியும் மறைச்சிருந்துருக்காங்க. ராஜீவோட இன்வெஸ்டிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக உண்மை வெளியே வந்துருச்சு. அன்னைக்கு டீட்டெயிலாக என்ன நடந்ததுன்றதை ஓப்பனாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து டியூட்டியில் இருக்கும்போது தான் ஹீரோனுடைய கணவர் கால் பண்ணி வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நான் வந்து ஆனிவர்சரி ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அங்கே வந்துரு அப்படின்ற மாதிரி கால் பண்ணி வர சொல்லியிருந்திருக்கிறாரு. டிரைவர் தான் ட்ராப் பண்ணியிருக்கிறாரு. டிரைவர் கிட்ட ராஜீவ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் டிரைவர் கிட்ட வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோனுடைய கணவர் சொன்ன மாதிரியே ஹீரோயின் ரெடியாக அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்திருக்காங்க. 2 பேரும் ஒயின் எல்லாம் ஊற்றி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த சூசைட் லெட்டரை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய திண்டு மேலே ஏறி மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. அஜயோட மனநிலை எந்த மாதிரியும் அப்படின்னா, தான் குடும்பத்தில் தான் பெரிய ஆளு, குடும்பத்தில் என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் சரி முடிவு நான் தான் எடுக்கணும் அப்படின்ற மனநல கொண்ட ஆளு. கல்யாணம்னு
வரும்போது ஹீரோயின் ஒரு இண்டிபெண்டன்ட் விமன், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவங்களுக்கு என்ன வேணும் வேண்டான்றதை அவங்களே பார்த்து கரெக்டாக முடிவு எடுத்துக்கிறாங்க. இது அஜய்க்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த வன்மம் அஜய்க்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. போதாத குறைக்கு அஜயோட ஃப்ரெண்ட்ஸு, அவன் பொண்டாட்டி போலீஸு, என்ன பிரச்சனைனாலும் சரி உன் பொண்டாட்டிக்கிட்டே அட்வைஸ் கேட்டெல்லாம் பண்ணிக்கலாம்ல, கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது மேலும் அஜயை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்குது. இதனால நம்ம ஹீரோனை கஷ்டப்படுத்தி அஜய் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்திருக்கிறாரு. அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோனுக்கு மென்டல் டார்ச்சர்லாம் கொடுத்துட்டு இருந்ததா வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ நான் பொசிஷனில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர இதில் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு அஜய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் வரணும்னா ஒரே ஒரு சான்ஸ் தான், நீ உன்னோட வேலையை விட்டுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு அடங்கி வீட்லேயே உட்காரு, இனிமேல் எல்லா முடிவுகளும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்லிப்பாய் கீழே விழுந்துடுறாருங்க. ஆனால் அவர் கீழே விழுந்து சாகல, அந்த ஸ்லாப்பில் பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஹீரோயின் காப்பாற்றவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் ராஜு டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்கள் ஒரு ட்ரெயின்டு போலீஸ் ஆஃபீஸர், அதை எப்படி நீங்கள் உயிரை காப்பாற்றாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னுடைய நிலைமையை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க, அந்த லெட்டரில் நான் தான் அவரை போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் காப்பாற்றுறதுக்காக போய் கையை கொடுத்து என் கையை பிடிச்சி இழுத்து விட்டு மாடியிலிருந்து நான் கீழே விழுந்து செத்துட்டானா நான் என்ன பண்ணுவேன், அதனால தான் நான் காப்பாற்றுறதுக்கு பயந்து காப்பாற்றவே இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரெசென்ட்டில் சொல்ல, ராஜீவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லெட்டரை மறைச்சிருக்கவே கூடாது, எவிடன்ஸை மறைச்சிங்க அப்படின்னு உங்கள் மேலே என்னால் கேஸ் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிர் ஆபத்தில் இருக்கும்போது ஒரு வெல் ட்ரைனடான போலீஸ் ஆஃபீஸர் கிட்டே இருந்தும் காப்பாற்ற தவறிட்டாங்க அப்படின்னு உங்கள் மேலே நான் கேஸை போட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜீவ் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை வந்து ஸ்டேஷன்லேருந்து கால் வந்திருக்கு, ஏதோ ஒரு எக்ஸல் ஃபார்மெட் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மெட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டுருந்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூகுள் பண்ணி பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு கணவரோடைய லேப்டாப் தான் கிடச்சிருக்கு. அதில் கூகுள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுறதை பற்றியெல்லாம் வந்து சர்ச் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அந்த டைமில் மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்திருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கை கொடுத்து காப்பாற்றி அவன் என்ன பிடிச்சி தள்ளி விட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் காப்பாற்றல. அந்த சட்டத்தில் வந்துட்டு நீ கம்பல்சரி போய் காப்பாற்றி ஆகணுன்ற மாதிரிலாம் இல்லை, ஃபஸ்ட்டு என்னுடைய சேஃப்டியை தான் நான் பார்ப்பேன், என்னுடைய சேஃப்டியை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சட்டப்படி கரெக்டாக பேசுகிறேன்ற நினப்பா அப்படின்ட்டு உடனே அடுத்த கேள்வியை ராஜீவ் முன்வைக்கிறாரு. ஃபேமிலி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகி போதும் இன்ட்ரோகேஷனை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு, எங்களுடைய பையனால் நீ நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறமா, இதுக்கு மேலேயும் உன்னை கஷ்டப்படுத்தணும் நாங்கள் விரும்பலை, அவன் செத்ததுக்கு அப்புறமும் உன்னை கூப்பிட்டு வச்சு நாங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது நல்லதுக்கு இல்லை, அதனால் இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம், இந்த கேஸை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. ஸோ கேஸ் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கினதுனால இந்த கேஸு ஒரு விபத்து வழக்காகவே க்ளோஸ் ஆகுதுங்க. இப்போ அஜயோட கசின் அபி வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் மட்டும் தனியாக வீட்டில் இருக்காங்க. ஃப்ரிட்ஜில் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ராஜீவ் தான். பயப்பட தேவையில்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது, அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அப்படியே யோசனை பண்ணிட்டு அது நீ தான் அப்படின்னு சொல்ல, அடங்கொக்காலவரி இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுதுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டீட்டெயிலாக விஷயத்த சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயினுடைய கணவர் வந்து சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ணிவிட்டு மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாருங்க. ஸோ செத்து போயிட்டாரு. செத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நம்ம ஹீரோனை அடித்து பிடிச்சி நேராக ராஜுவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஹெல்ப் வேணும்னு கேட்டு வந்துருக்குறாங்க. சம்பவம் நடந்ததெல்லாம் ஓகே, சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட வந்து எதுக்கு ஹெல்ப் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக என்னுடைய கணவன் கீழே விழுந்து இறந்து போனது உன்னோட ஜுடிஷியலில் வரக்கூடிய ஏரியா தான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் தெரிய வருது ஹீரோயின் அவங்க வீட்டு மாடியில் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் கொண்டாடல. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் மாடியில் தான் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் கொண்டாடி இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னலாம் எனக்கு தெரியல. என் புருஷன் வர சொன்னதுனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன். வந்து பார்த்ததுல எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிய வந்தது. என்னை பற்றி எல்லாம் தப்பாக எழுதி வச்சிருக்கிறான், ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி கிடையாது. அதே சமயம் சைக்கோவாக பிஹேவ் பண்ணிட்டு மாடியிலேருந்து கீழே குதிச்சு செத்து போயிட்டான். எனக்கு காப்பாற்றுறதுக்கும் மைண்டு வரல, பயமாக இருந்தது, என்னை எப்படியாவது இதிலேருந்து காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ராஜி வந்து யோசனை பண்ணிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு ஃபோனை போட்டு 2 நாள் லீவ் சொல்லிடுறாரு. நீ பாட்டுக்கு 2 நாள் லீவ் சொல்லிட்டேன்னா என்னை யாரு காப்பாற்றுவா அப்படிங்கும்போது, நான் இல்லைனா வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார், நீ வந்து அவர் விபத்துனால இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா பெருசாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க, கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் மைண்டு கொண்ட ஒரு ஆளை வச்சு ரீஓப்பன் பண்ண வைக்கலாம். ரீஓப்பன் பண்ண வச்சதுக்கப்புறம் இன்ட்ரோகேஷன் ரூமில் வச்சு உன் சைடில் தான் நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீ பேசி எமோஷனாக அழுவுறத அவங்கள பார்க்க வைக்கலாம். எமோஷ்னலாக அவங்கள ட்ரிகர் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிடலாம்
பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த ஃபேமிலி ஆட்கள்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தடுத்துருவாங்க. பட் நீ இப்போ உன்னோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வச்சு கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா நாளைக்கு வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேஸ் ஓப்பன் பண்ணி நீ மாட்டிக்குவ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அஜயோட கசின் அபின்ற ஒரு பொண்ணு இருக்கா, அவள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் மைண்டு கொண்ட ஒரு பொண்ணு தான், லைக் எல்லாத்தையுமே சந்தேகமாக பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, அவள் தான் நம்மளுடைய ஒரு சைலண்ட் மவுஸ், பிளைண்ட் மவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ராஜுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பப்புக்கு போகிறாங்க. அந்த பப்பில் 2 பேரும் தனித்தனியாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபியோட ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக செல்ஃபி எடுக்கும்போது நம்ம ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கும்போது இவங்க ஹக் பண்ணுறாங்க. நினச்ச மாதிரியே அந்த ஒரு ஃபுட்டேஜில் வந்து விழுகிறாங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம அபிக்கு கிடைக்குது. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவள் வந்து இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறா. எல்லாமே ராஜுவும் நம்ம ஹீரோனும் நினச்ச மாதிரியே நடக்குது. ஸோ இன்ட்ரோகேஷன் ரூம்லையும் நம்ம ஹீரோன் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ரியாக்ட் பண்ண ஃபேமிலி மெம்பரே வந்து எமோஷ்னல் ஆகி இந்த கேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் லாங் டைமுக்கு ஹீரோனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் தப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த உதவியை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ராஜீவ் கிட்ட கேட்க, நன்றியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நீ எனக்கு உதவி பண்ணியிருந்திருக்க, அதுக்கு பதிலாக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை உனக்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரி ராஜீவ் சொல்கிறாரு. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோயின் கொலை பண்ணல, அதனால தான் ராஜீவ் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கிறாரு. உன் புருஷன் ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தானே, அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல, ஆனால் நான் விசாரித்ததில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்துருக்கிறாரு. மேபி அந்த அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்குற விஷயமா இருந்திருக்கலாம், நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ நிம்மதியாக இரு அப்படின்ட்டு ராஜீவ் கிளம்பிடுறாரு. ஹீரோன் அப்படியே வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து ரிலாக்ஸாக அப்படியே கண்ணை மூடுறாங்க. அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக அஜய் அந்த டைரியில் எழுதுனது எல்லாமே உண்மை தான். அஜய் சைக்கோ கிடையாதுங்க, நம்ம ஹீரோன் தான் சைக்கோ. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி ஹீரோனுடைய கணவரை ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வரவழைச்சு என்னை பற்றி எல்லாமே டைரியில் எழுதி வச்சு என்னை எக்ஸ்போஸ் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதில் ரூபா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு ஹீரோனோட கணவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அஜய் அந்த டைரியில் மென்ஷன் பண்ண மாதிரி ஹீரோயின் தான் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்திருக்குது. இப்போது நீ வந்து டைரியில் என்னை பற்றி எழுதி எல்லாத்திக்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருந்திருக்கிற, அதனால் உன்னை சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாடியிலேருந்து தள்ளி விட்டு சாவடிச்சிருந்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணது ஹீரோயின் தான். ஸோ தனக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டையும் ஏமாற்றி சுற்றி இருக்கிற எல்லாருமே ஏமாற்றி போலீஸ் மூலையை பயன்படுத்தி ஈஸியாக இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிட்டாங்கங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.